ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, அங்கே உன்னை பழி சொல்ல 1000 பேர் இருந்தாலும் வழி சொல்வதற்கு யாரும் இல்லை. அம்மா, யார் நல்லவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதை அறியாமல் நான் குழம்பிக் கொண்டிருக்கின்றேன் தாயே என்று என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இதை கண்டறிவது கொஞ்சம் கடினம்தான். ஏதாவது ஒரு அனுபவம் யார் மூலம் வரும் வரை நம்மால் அதனை கண்டுபிடிக்க முடிவதில்லை. என் பிள்ளையே, உன்னுடைய முகத்திற்கு நேராக பேசுபவரை நீ உன் அருகில் எப்பொழுதும் வைத்துக்கொள். அவருடைய நட்பை நீ நிச்சயமாக ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் முகத்துக்கு நேராக பேசுபவர்கள் மனதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. அவர்கள் உன்னிடம் எந்த ஒரு பொய்யும் பேச மாட்டார்கள். வெளிப்படையாகவும் உண்மையாகவும் உன்னோடு இருப்பார்கள். இது போன்ற குணமுடையவர்களின் நட்பை என் குழந்தை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. நன்றாக அவர்களை பற்றிக்கொள். உன்னுடைய முதுகுக்கு பின்னால் நின்று உன்னை பற்றி பேசுபவர்களை நீ நிமிர்ந்து கூட பார்க்க கூடாது. அவர்கள் கோழைகள். உன் முன்னால் நின்று பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். இது போன்ற குணமுடையவர்கள் என் பிள்ளையே, உன் பக்கத்தில் கூட நீ அவர்களை சேர்த்து கொள்ள கூடாது. என் தங்கமே, உன் வராகி அம்மா உனக்கு பொய்யானவர்களையும் உண்மையானவர்களையும் காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனுபவங்களை வைத்தே நீ கண்டுகொள்வாய். அவர்கள்தான் நல்லவர்கள், அவர்கள்தான் கெட்டவர்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, நீ 1000 நல்ல செயல்களை செய்தாலும் உன்னை பாராட்டுவதற்காக அங்கே ஒருத்தரும் ஓடிவர மாட்டார்கள். ஆனால் நீ செய்கின்ற செயலில் பொறாமை தன்மை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். என் தங்கமே, உன்னை பாராட்டி விட்டால் நீ நல்ல சந்தோஷமாக மாறிவிடுவாய் என்று அவர்கள் உன்னை பாராட்ட மாட்டார்கள். ஆனால் ஏதாவது ஒரு சிறிய தவறினை அங்கே செய்து பார். கூட்டமே உன் முன்னால் வந்து ஓடோடி வந்து நிற்கும். உன்னை குறை சொல்வதற்கு, நீ ஏன் இதை செய்தாய், எதற்கு இதை செய்தாய், எப்படி இதை செய்தாய், நீ இதை இப்படியெல்லாம் செய்திருக்கலாமா என்றெல்லாம் உன்னை பல கேள்விகள் கேட்பதற்கு அங்கே உன்னை குறை சொல்ல ஒரு கூட்டமே ஓடி வரும். என் தங்கமே, அத்தனை பேரும் அங்கே ஒன்று கூடி விடுவார்கள். என் தங்கமே, உன்னுடைய முயற்சியில் நீ 1000 முறை விழுந்தாலும் வேடிக்கை பார்த்து கொண்டு அங்கே நிற்பவர்கள் நிற்கட்டும். நீ உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. என் தங்கமே, இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக ஒரு நாள் தேடி வருவார்கள். நான் உன்னை தேடி வர வைப்பேன். நீ கீழே விழும்போது உன்னை தூக்கிவிட முயற்சி செய்யாத அந்த உறவுகள் நீ உன்னுடைய சொந்த முயற்சியால் உச்சத்தை தொட்ட பிறகு நீ நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். அப்பொழுது உனக்கு நன்றாக புரியும் அவர்களினுடைய குணம் என்று, யார் உண்மை என்றும் யார் பொய் என்றும், உனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, ஒருபோதும் உதவியவர்களை மட்டும் நீ மறந்து விடாதே. நீயும் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடு. அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர நீ பாடுபட வேண்டும். தங்கமே, நீ என்ன நன்மை செய்தாய் என்பதை விட அங்கே நீ என்ன தவறு செய்கிறாய் என்பதை கண்காணித்து கொண்டுதான் அனைவரும் இருப்பார்கள். என் தங்கமே, இப்படிப்பட்டவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லை, வேறு எங்கும் கவனம் இல்லை. வீணாக சுற்றி திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களிடம் சிக்கிக் கொள்ளாதே. அவர்களின் வாய்க்கு நீ விருந்து கொடுக்காதே. நீ உன்னுடைய காரியங்களை மட்டுமே செய்து கொண்டு அதில் மட்டுமே கவனமாக இரு. தவறு என்பது எல்லா மனிதனுக்கும் இயல்புதான். தவறே செய்யாத மனிதன் யாரும் கிடையாது. நீ தவறு செய்தாலும் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய நல்ல குழந்தை. என் தங்கமே, தவறு மீண்டும் நடக்காமல் தான் நீ பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு தவறை செய்துவிட்டோம் என்பதற்காக அதை நினைத்து நீ அங்கேயே வருந்தி கொண்டு இருக்கக்கூடாது. மீண்டும் இந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்பதில் மட்டும் நீ கவனமாக அங்கே இருக்க வேண்டும். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும். என் தங்கமே, நீ அதை நின்று கூட கவனிக்க நேரம் இல்லாமல் இங்கே ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றாய். ஓய்வில்லாமல் நீ ஓடி உன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றாய். நீ இப்போது இருப்பது போல அதை மட்டும்தான் தொடர்ந்து செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைத்தே தீரும். என் தங்கமே, உனக்கு அழுகின்ற நிலை என்று ஒன்று வந்தால் உன் வராகி ஆகிய
உன் அம்மாவிடம் மட்டும்தான் நீ சொல்லி அளவேண்டும் தவிர வேறு யாரிடமும் நீ எதை பற்றியும் சொல்லி பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உன்னிடம் நன்றாக பேசிவிட்டு உனக்கு ஆறுதல் கூறுவது போல கூறிவிட்டு உனக்கு பின்னால் சென்று வேறொருவரிடம் இவனுக்கு இப்படி நடந்து விட்டது பார்த்தாயா என்று சொல்லி சிரிக்கின்ற உலகம் அல்லவா இது. இப்போது இருக்கின்ற மனிதர்கள் மாறிவிட்டார்கள் என் தங்கமே. அந்த நிலைக்கு நீ இடம் கொடுக்காதே. உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாயினும் நீ இந்த தாயிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கான தீர்வினை உன் தாய் நான் நிச்சயமாக தருவேன். அவமானத்தை தேடி தருகின்ற மனிதனை எப்போதும் நீ தேடி செல்லாதே. எத்தனை முறைதான் என் குழந்தை நீ மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அவர்கள் செய்வது போல மற்றவர்களை ஏமாற்றுகின்ற எண்ணத்தை நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. அடுத்தவரை ஏமாற்றி அதன் மூலமாக கிடைக்கின்ற எதுவும் உனக்கு நிலைக்காது என்பதை நீ மறந்து விடாதே. அவரவர் செய்கின்ற பலனை அவரவர்களே நிச்சயமாக அனுபவிப்பார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை என்பது உனக்கு நன்றாக தெரிந்த விஷயம். கவலையை விட்டுவிடு என் தங்கமே. நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அந்த அளவிற்கு மற்றவர்கள் உன்னை தேவையற்ற பேச்சுக்களை உன்மேல் தூவி விடுவார்கள். பல கஷ்டங்களை கடக்க வேண்டி இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ தொட நினைக்கும் உயரம் அவ்வளவு பெரியது என்பதை மறந்து விடாதே. எல்லாவற்றையும் கடந்துதான் நீ அந்த உச்சத்தை தொட முடியும். நீ அதனால் எதையும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. இங்கே எத்தனை தடைகள் வந்தாலும் அங்கே நீ நின்று விடாதே. தொடர்ந்து முன்னேறு. உன் தாயானவள் உனக்கு நல்ல வழியினை நிச்சயமாக காட்டுகிறேன். யார் உனக்கு எத்தனை துரோகம் செய்தாலும் அத்தனையையும் முறியடித்து உனக்கு நல்ல பாதையை உன் தாயானவள் நான் நிச்சயமாக காட்டி தருவேன். உனக்கு அவசர செய்தி என்று உன் வராகி அம்மா நான் சொல்லியது இதை பற்றிதான். யாரிடமும் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளாதே என்பதுதான். அடுத்தவர்கள் சிரிக்கும் நிலை நம்மை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். என் தங்கமே, அத்தகைய சந்தோஷத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவர்கள் வீட்டில் இதைவிட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உன்னிடம் வந்து அதனை பகிர்ந்து கொள்கிறார்களா என்று முதலில் நீ யோசித்து பார். அதனை அவர்கள் கவனமாக பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். யாரிடமும் சொல்லிவிடக் கூடாது என்று. ஏனென்றால் அவர்களுக்கு தானே அது நன்றாக தெரியும். ஒரு கஷ்டத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் நாம் எப்படி மற்றவர்களை கேலி கிண்டல் செய்கின்றோமோ அப்படிதான் அவர்கள் நம்மையும் செய்வார்கள் என்று உணர்ந்த பிறகுதான் அவர்களினுடைய இல்லத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ அறியா பிள்ளையாக அதனை அவர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றாய். இனி நீ இது போன்ற தவறை நிச்சயமாக செய்யாதே. உன் இல்லத்தில் இருக்கும் பிரச்சனைகள் இன்று பிரச்சனைகளாக இருக்கும். நாளை நிச்சயமாக அது சரியாகிவிடும். அதற்கு முன்னால் அதை உலகம் அறியும்படி நீ செய்து விடாதே. என் தங்கமே, உன்னோடு இந்த வராகி அம்மா பேசுகின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம் எல்லாம் உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். என் தங்கமே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நீ எதை பற்றியும் யோசிக்காதே. யாரை பற்றியும் கவலைப்படாதே. நீ எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.